ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. அது காஞ்ச உடனே ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கணும். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடுறது தாங்க குழம்பு டேஸ்ட்டு கொடுக்குமே. நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வதக்கணும். கூடவே சால்ட்டு போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கும். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடுறதாங்க நான் இப்போ சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு தான் இப்போ நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விடுங்க. தூவி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து அதையும் வதக்கணும். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சமைக்கிறது நல்லா வதங்கி நல்லா வதக்கணும். அதான் டேஸ்ட்டு வருமே. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து சின்ன சின்ன பீஸாக போட்டால் அது ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆகிடும். பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சிக்கனில் ஏற்கனவே தண்ணி வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. வேக உடனே நல்லா அப்படியே சுருண்டை மாதிரி ஆகிடும் பாருங்கள். சிக்கனு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வற்றி போயிடுச்சா. சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம். ரசம் சாதம் வச்சு சாப்பிட்லாம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.